கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை திருநாட்டிலே வடமாகாணத்திலே முள்ளிவாய்க்கால் என்கின்ற பகுதியிலே நடைபெற்ற பாரிய இனப்படுகொலையின் நிகழ்வு நாள் இந்நாளாக கொள்ளப்படுகின்றது. இந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இலங்கை அரசாங்கத்தினாலும் இலங்கை அரசாங்கத்தின் அரச படைகளினாலும் உலகிலுள்ள 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் துணை கொண்டு அவற்றின் இராணுவ படைகளினாலும் மேற்கொள்ளப்பட்ட பாரிய இனப்படுகொலை ஒன்று 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது. அந்த முள்ளிவாய்க்காலின் நினைவு நாளாக கடந்த ஒரு வாரமாக எமது மக்கள் இலங்கை திருநாட்டில் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளிலெல்லாம் அந்த மக்கள் இறுதிக்கால கட்டத்திலே சாப்பாட்டுக்கு வசதியற்றி உணவுக்காக மிகுந்த கஷ்டத்திலே உப்பு கஞ்சிகளை குடித்து தனது பிள்ளைகளோடு துன்பப்பட்ட அந்த துன்பியல் சம்பவத்தை நினைவு கூறும் முகமாக உப்பு கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வுகளும், அதே வேளையில் பிரிந்த அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் சாந்தியை வழங்க வேண்டும், முத்தியை வழங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை நிகழ்வுகளும், அதே போன்று நினைவு கூறுகின்ற நினைவுகளும், அவர்களுக்கான சுடரேற்றி அவர்களை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளுமாக பல வகையான நிகழ்வுகள் வடக்கு கிழக்கிலே நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கோரளைப்பற்றி பிரதேச இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதிகளின் ஏற்பாட்டில், அதிலும் முக்கியமாக எங்களது இவ்வருடத்திலே என்றும் காண முடியாத அளவிலே பேத்தாளை கல்குடா வட்டாரத்திலே பாரிய வெற்றியை இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தி தந்த அந்த வெற்றியாளராகிய தம்பி பிறைசூடி அவர்களின் ஏற்பாட்டிலே இங்கு அந்த முள்ளிவாய்க்காலில் இறந்த அந்த ஆத்மாக்களுக்கு நினைவு கூறும் நிகழ்வும், அவர்கள் இறுதிக்கட்டத்தில் பட்ட துன்பியலில் நினைவாக உப்புக்கஞ்சி வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதிலே பிரதேச சபையின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தங்களது வேதனையை வெளிப்படுத்தி சென்றனர். ஆகவே இந்த இனப்படுகொலையானது எமது மண்ணில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்றும் கூட இன்று வரை அதற்கான நியாயமான தீர்வு இலங்கை நாட்டாலேயோ அல்லது சர்வதேசத்தாலேயோ வழங்கப்படாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் எமது மக்கள் அந்த துன்பியலில் இருந்து நீங்காத நிலையில் தொடர்ந்து அதனை நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே இன்று மே 18 அவர்களின் துன்பியலை நினைவு கூறுகின்ற ஒரு முக்கிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவை இந்த வகையிலே நாங்களும் அந்த யுத்தத்திலே தங்கள் உயிர்களை பறிகொடுத்து உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்குமாக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அந்த ஆத்மாக்கள் சிவசாயுட்சிய முத்தியை அடைய வேண்டும், இறைவனை சென்றடைய வேண்டும் அந்த ஆத்மாக்கள் என்று பிரார்த்திக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த ஆத்மாக்கள் அடைந்த துன்பியலுக்கான நீதி இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அதற்காக எங்கள் குரல்களும் என்றும் ஓங்கி ஒலிக்கும். அதே வேளையில் இந்த நினைவு நிகழ்வுகளும் தொடர்ந்து மக்களால் நடாத்தப்படும். இந்த சர்வதேச சமூகம் இந்த இலங்கை திருநாட்டிலே இத்தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட இந்த துன்பியலை தயவு செய்து நினைவு கூர்ந்து அவர்கள் இதற்கான இந்த தமிழ் மக்களுக்கான நியாயமான நீதியான ஒரு அரசியல் தீர்வை பெற்று அவர்கள் பட்ட துன்பத்திற்கான ஒரு முடிவை வழங்குவதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும். இந்த நேரத்திலே நாங்கள் சர்வதேச சமூகத்திற்கு இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். நீங்களும் தான் இறுதி கால கட்டத்திலே இந்த அரசாங்கத்திற்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் நீங்கள் உதவி செய்துதான் இந்த இனப்படுகொலை இங்கு நடந்தேறியது. ஆகவே இதன் பின்பாவது இந்த மக்களுக்கு ஒரு நீதியை வழங்க வேண்டிய கடமை சர்வதேச சமூகத்துக்கு இருக்கின்றது. அந்த கடமையில் இருந்து நீங்கள் நீங்கக்கூடாது. ஆகவே இந்த துன்பியலை அனுபவித்த இலங்கை வடகிழக்கு பிராந்தியத்தின் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கு சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும். அதற்கான அழுத்தத்தை
இலங்கை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக இன்று இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், அதன் தொடரான நினைவு கஞ்சி வழங்கல் போன்ற சம்பவங்களில் பலரும் இன்று கலந்து கொள்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. அந்த காலத்திலே, முள்ளிவாய்க்கால் காலத்திலே இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்து இவ்வாறான துன்பியலுக்கு உடந்தையாக இருந்தவர்களும் இப்போது கஞ்சி குடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு வந்திருக்கிறார்கள். வேதனையான சம்பவம் என்னவென்றால், துன்பியலுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு இப்போது கஞ்சி குடிக்கின்றார்கள். அதே போன்று அந்த துன்பியலை ஏற்படுத்திய மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தோடு இருந்துவிட்டு இப்போது கஞ்சி குடிக்கின்றார்கள். அந்த நிலைமை இப்போது காணப்படுகிறது. இது நகைச்சுவையாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த துன்பியலை அனுபவிச்ச சமூகம் என்ற ரீதியிலே நாங்கள் எங்கள் துன்பியலுக்கான நீதியை சர்வதேசத்திடம் கோரி நிற்கின்றோம். இந்த மே 18 அதை நினைவுபடுத்துகின்றோம். வாங்க